அது சரி என்பதற்கு ஏற்றிருக்கிறோம், சிந்தித்து பார்த்தோம், அதுதான் சரியானது என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன், இங்க வந்து ஏதோ சொற்பொழிவு மாதிரி நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், உங்களை சிந்திக்க விட மாட்டார்கள். யாரு நம்ம, அதாவது சிந்திக்க விட மாட்டார்கள் இஸ்லாத்துல சொல்ல இயலுமா? இஸ்லாம் மாதிரி சிந்திக்க தூண்டுற ஒரு மார்க்கம் இருக்குதா? அவரே அதுக்கு ஆதாரமா எடுத்து வச்சார், நான் கூட வைக்க வேண்டியது இல்லை. அவருக்கு வந்து டாக்டர் அழகா பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு 300 வருடங்களாக தான் நீங்க இந்த ஆய்வுகளில் பின்தங்கிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சீங்க, அல்ஜிப்ராவில இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சீங்கிறார். கிறிஸ்தவ மதம் வந்து விஞ்ஞானிகளை முடக்கிற நேரத்தில் முஸ்லீம் மதம் வந்து முடக்காதனால கண்டுபிடிச்சான், தூண்டுனால கண்டுபிடிச்சான். விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி சொல்லக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? படிக்காத, சிந்திக்காத, கேள்வி கேட்காத இஸ்லாத்தில் எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்குது குர்ஆன்ல. நபியுடைய போதனையில கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரியார் கேள்விகளை எந்த அளவுக்கு அனுமதித்தாரோ அதை விட லட்சம் மடங்கு இஸ்லாம் கேள்விகளை அனுமதித்திருக்கிறது. அப்ப என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஒரு வாதங்களை நீங்க வாதத்திலிருந்து விலகிட்டதுனால இந்த அறிவுரமா நானும் போயிட்டு இருக்கிறேன். நீங்க வாதம் செய்ய வந்தவர்கள் என்ன பண்ணணும்? இதுல இருந்து எந்த கடவுள் இருக்கிறான் அதை சொல்லுங்க, இதுல இருந்து கடவுள் இல்லை அதை சொல்லுங்க, இதுல இருந்து பரிமாணம் சரி அதை சொல்லுங்க. அதை விட்டு என்னென்னலாம் சொல்றீங்க? சம்பந்தமில்லாத பிடரி நரம்புக்கு கிட்ட இருந்தால் அந்த கடவுள் ஏன் வந்து வெட்டுனா கடவுள் தான் வெட்டப்படுறாரு, எப்படி பயங்கரமான தத்துவம். கடவுள் குர்ஆன்ல இருக்கிறது, பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான் இருக்கிறது. இது என்ன விளக்கம்னு கேட்க வேண்டிய ஒரு டாபிக், இருக்கிறானா இல்லையாங்கிறதுக்குரிய டாபிக் அல்ல. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, எல்லா மனிதனுடைய பேச்சுக்கள்லையுமே நேரடி அர்த்தத்தில் விளங்க வேண்டியவை இருக்கிறது. ஒரு இலக்கியமாக சிலேடையாக இரட்டுற மொழிதல்ங்கிற ஒரு அடிப்படையில் பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இரண்டரை கலந்து விட்டார்கள் தம்பதிகளை பத்தி வீரமணியும் வாழ்த்தார், நீங்களும் வாழ்த்துருவீங்க. இப்ப இரண்டரை கலந்து ரெண்டு ஒன்னாயிட்டாங்க, மிஸ் ஆயிட்டாங்களா? ரெண்டு உருவடலா? என்ன கேட்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அங்க இருப்பான் இங்க இருப்பான், நெருக்கடா என்ன அர்த்தம்? ஒட்டிக்கிட்டு பெடரிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அர்த்தம் செய்யறீங்க. பெடரிக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய ஃபண்டமெண்டல் என்ன? இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் கொள்கை என்ன? ஒரு அல்லாஹ்ங்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லைங்கிறமே. பெடரில் இவர் பெடரிலையும் கடவுளை, இவர் பெடரிலையும் கடவுள் இருந்தா 600 கோடி கடவுளாகி போயிருவானே. அப்படி நாங்க சொல்லுவோமா? எங்களுடைய கருத்துக்கு எங்களுக்கு மாற்றமான விளக்கத்தை நீங்க எப்படி கொடுக்கிறது? நாங்க ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் சொல்லிவிட்டு கடவுள் நெருக்கத்தில் இருக்கிறான்டா என்ன அர்த்தம்னா, நெருக்கமாய் இருக்கும் பொழுது எப்படி கண்காணிப்பானோ அந்த மாதிரி இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கண்காணிப்புக்காகத்தான் அப்ப அமெரிக்கா வந்து நமக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லலாம். எதை வச்சு? சேட்டலைட்டை இறக்கி விட்டு நம்மள அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அதை சொல்றோம். உலகம் சுருங்கிருச்சு, கைப்பிடிக்குள் உலகம் வந்துருச்சுங்கிறோம். உடனே இவர் மாதிரி ஆளுக்கு எந்திரிச்சுக்கிட்டு எங்க கைப்பிடியில பிடிச்சு காட்டு பார்ப்போம். கைப்பிடியில் உலகம் வந்துச்சுன்னு அது அர்த்தமா? அதுக்கு வந்து ஒரு இலக்கிய அர்த்தம்லாம் வராதா? நகமும் சதையுமா இருக்கிறார்கள்னா அப்ப ஏன் நீங்க 2 பேருக்கு நகம் இருக்கான்னு கேட்கறதா? அப்ப நகை யாரு? சதை. நகமும் சதையும் தான். இதெல்லாம் வந்து ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்காக அவர் வெளிச்சமாக இருக்கிறார்னா கட்டி தொங்கோட வெளிச்சம் கேட்கிறதா? அப்ப என்ன, கடவுள் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறார்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லக்கூடிய அத்வைதம் மாதிரி இஸ்லாம் சொல்ல கிடையாது. தூணுலையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு, இங்க படகுலையும் இருப்பாரு, என் படகுலையும் இருப்பாருன்னு சொன்னா தான் அப்ப வெட்டுனா கடவுள் தான் செத்துட்டாரான்னு கேட்கலாம். நாங்க என்ன செய்யறோம்? கடவுள் வந்து இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் அரசுங்கிற ஒரு ஆசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்றோம். அதை சொல்லி போட்டு தான் நெருக்கமா இருக்காருங்கிறோம். அதை சொல்லிட்டு நெருக்கமா இருக்கிறாருன்னா எப்படி வழங்கணும்? அப்ப ஒரு விஷயத்தை ஒரு புஸ்தகத்தை பெரியாருடைய ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறாருன்னா பெரியார் போதனைக்கு மாற்றம் இல்லாத வகையில் விளக்கம் கொடுக்கணும். இஸ்லாம் ஒரு குர்ஆன்ல ஒன்று சொல்லுது, மொத்த கருத்து என்ன, இந்த கடவுளை பத்தி என்ன, அப்ப இந்த மீனிங் தானா? அதான நேர்மையான பார்வையா இருக்கு. நீங்க இடக்கு முடக்கு பண்றதுக்குன்னு இப்படி 1-2 தேடி பிடிச்சிட்டு வந்து கேட்டீங்கன்னா இது எப்படி இது மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு புஸ்தகத்தில் நான் கேட்பேன், இது மாதிரி உள்ள வார்த்தை பிறகு 100 இருக்குது, அதே மாதிரி கேட்டேன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்படி கேட்கக்கூடாது. ஏன் வார்த்தை அப்படி இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு விளைக்கிறோம். ஒரு வார்த்தை அப்படி இருக்கும், நம்ம என்ன விளைக்கிறோம்? இந்த வார்த்தைக்கு இப்படி நேரடி அர்த்தம் கிடையாது, இது உங்க பேச்சில் இருக்கு, என் பேச்சில் இருக்கு, எல்லாரும் பேச்சிலும் இருக்கு, குர்ஆன்ல இருக்கிறது, எந்த புத்தகத்திலும் இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் எது கேட்கிறேன்? இதுக்கெல்லாம் நேரம் செலுத்தவர்கள் இதெல்லாம் கேள்வி அடுக்கடுக்கா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? திருடர்கள் ஜாக்கிரதை, அதாவது ஆன்மீகத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்கிறார்கள், இஸ்லாமும் அப்படி தாங்கிறாரு. இஸ்லாத்துல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன இடம் எங்க சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி கேட்கக்கூடாது அது கூட இப்ப கேட்கக்கூடாது, நீங்க தலைப்பு அது அல்ல. இஸ்லாத்துல கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது கூட நீங்க பேசுவதாக இருந்தால் அதுக்குள்ள தலைப்பு என்ன இருக்கு? 2வது தலைப்பு இருக்கிறது. இப்ப எங்க இதுல என்ன பேசணும்?
கடவுள் இருக்கிறாங்கிறது நீங்க சொன்ன டாபிக் எந்த வகையில உதவும்? தசரதங்கிறீங்க, அது இந்த சபைக்கு தேவையா? தசரத மகாராஜாங்கிறீங்க, அதுங்கிறீங்க, அது மாதிரி கடவுளுக்கு முந்தா நாள் தான் கண்டுபிடிச்சாருங்களாங்கிறீங்க. அது இன்னொரு விஷயம். அதாவது அது பயங்கரமான தத்துவம். இந்த பாம்பு பள்ளி சொன்னார், டாக்டர் சொன்னாரு, கடவுள் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டா, பாம்பை கண்டு பயந்தான், உடனே கடவுள் தான். பள்ளியை கண்டு பயந்தான், உடனே கடவுள் தான். அதை கண்டு பயந்தான், அதனாலதான் கடவுள் உண்டாச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு எனக்கு கூட கருத்தம் பண்ணிருக்காரு. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல நாங்க இறைவனை கண்டுட்டு நாங்க பயப்படல, இறைவன் அல்லாஹ் பார்த்துட்டு நாங்க பயந்தோம். பாம்பு பார்த்த மாதிரி, பள்ளியை பார்த்த மாதிரி அல்லாஹ் பார்த்துட்டா பயப்படுறோம் நான் சொன்னேன். பார்த்துட்டா பயப்படுறோம் நான் கேட்டது அவர் என்னன்னு வழங்குறாரு, இல்லாத நம்பலாமான்னு கேட்கிறாரு. பார்த்துட்டா நம்புறதுங்கிறது இல்லன்னு அர்த்தம் தருமா? ஒரு விஷயத்தை நான் பார்க்கலங்கிறதுனால இல்லன்னு ஆயிருமா? பார்த்து நீங்க எதுக்கு கூட நான் கேட்டேன், பார்த்து பயந்துதான் நீங்க கடவுள் உண்டாக்குனீங்கன்னு கேட்டாரு. நாங்க அல்லாஹ்வை பார்த்து பயந்து உண்டாக்கலங்க, அதுக்கு ஆன்சருக்கு நான் சொன்னேன். உடனே அதை பயங்கரமா பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா இல்லன்னு ஒத்துக்கொண்டார்கள், இல்லாததான் நம்புகிறார்கள், இல்லாத பார்த்து வேணா பயப்படுவான்னு இருக்கிறார். இல்லாத பார்த்து பயப்பட மாட்டான், பார்க்காத பார்த்து பயப்படுவான். ஒரு மன்னர் இருக்கார், பார்க்கவே இல்லை, பயங்கரமான சர்வாதிகாரி நடைமுறையில் தெரியுது, பயப்பட மாட்டீங்களா? அவனை கொண்டு காட்டு பார்த்து தான் பயப்பட சொல்லுவீங்களா? பார்த்தும் மனுஷன் பயப்படுவான், பார்க்காமலும் பயப்படுவான். அப்ப பார்க்காம நாங்க பயப்படுற வச்சுக்கிட்டு இல்லங்கிறார். ஆதாரங்கள் பாருங்க, இதெல்லாம் ஆதாரமா? நாம நல்ல தயவு செய்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கேட்பதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாம பகுத்தறிவு அடிப்படையில் விவாதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மத அடிப்படையில் விவாதிப்பதா இருந்தா 5 நிமிஷம் சாப்டர் க்ளோஸா போயிருக்கும். குர்ஆன்ல இருந்து நபி சொன்னதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அல்லாஹ் இருக்கிறான், அதா இருக்கு குர்ஆன்ல குல் ஹுவல்லாஹு அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். நாங்க என்ன பேசுறோம், எங்களுடைய அந்த நம்பிக்கைகளை தனியா வைத்து இந்த சபையில ஆர்குமெண்ட்ல பேசுவாங்க. எங்களுக்கு சொல்லி தந்த நம்பிக்கை இருக்கு, அதன் அடிப்படையில் நின்று நாங்க பேசல, ஆர்குமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் அது மாதிரி வெளியே வாங்க. என்ன வரணும், நீங்க ஒரு வட்டத்தை என்ன வட்டம், கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ஒரு வட்டத்தை போட்டுவிட்டீங்க. இப்ப மீறி மக்கள்கிட்ட முகம் கொடுத்தீங்கன்னா, என்னடா நேரத்துல இல்லடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவானே என்று உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. உங்க ஒவ்வொருத்தருடைய அடி மனசுல என்ன இருக்குது, ஆமா அறிவியல் சொல்லுது, நம்ம போட்டு இன்னைக்கு போயிட்டு ஆமா இருக்கிறாங்க தோத்து போயிட்டா என்ன செய்யறது, அப்படியே வர்றது, அப்படி வரக்கூடாது. நியாயங்களை ஒத்துக்கொள்வதுதான் முக்கியம். நியாயங்கள் எதுவா இருந்தாலும் செய்யணும். நீங்க ஆர்குமெண்ட்ல இல்லன்னு நிரூபிங்க, ஆர்குமெண்ட்ல நாங்கள் இல்லன்னு ஒத்துக்கிறோமே, எந்த ஆர்குமெண்ட்ல நீங்க நிரூபணம் பண்ணவே இல்லையே, அப்புறம் என்ன செய்யறாரு, அவருடைய பதில சிலது வருது. என்னன்னு கேட்டா, சிலதுக்கு ஆன்சர் இல்ல, இனிமே வரும் ஆன்சர். சரி இனிமே வரும்ல, இப்ப வந்த ஆன்சர் ஒத்துக்கிறங்க. நீங்க விரும்பின ஆன்சர் வரல, என்ன ஒரு சூப்பர் பவர் வேணும்னு இப்ப ஆன்சர் வந்துருச்சு, இப்ப நம்பிக்கிறங்க. இனிமே வேற ஒண்ணு கண்டுபிடிச்சு இல்லன்னு நிரூபிப்பான்ல, அப்ப இல்லன்னு நான் சேர்ந்து வச்சிருக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லன்னு சொல்லுவோம். இப்ப என்ன ரிசல்ட் வந்திருக்குது, வந்திருக்கிற சொன்னா இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்தாலும் நாளைக்கு வேற ஒண்ணு வரலாம். இது பக்கம் தெரியுமா, எது கண்ணு முன்னாடி ரிசல்ட் அதை ஏத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் மாறும்போது மாத்திக்கிறோம். அப்படித்தானே அறிவியல் நம்ம செய்யறோம். ஒரு காலத்துல பூமி சுத்த சூரியன் சுத்துதுன்னு சொன்னா சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நான் நம்பணுமா இல்லையா? அதுவும் தப்பு கிடையாது. அன்னைக்கு உள்ள அறிவியலுக்கு அதான் நம்ப முடியும், அவனுக்கு முட்டாள் கிடையாது. அப்புறம் மாத்தி சொன்னா அதை நம்ப முட்டாளதுனால அது மாதிரி மாற்றங்கள் வரும்போது ஏத்துக்கணுமே தவிர வரும்போது இதுவும் மாறிடும். அப்ப நான் இப்படி கூட சொல்லலாமே, இந்த பெருவெடிப்புன்னு சொல்றீங்கல்ல, அது இப்ப சொல்றான், நாளைக்கு அதையும் மாத்திக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன்னா இப்ப எதான் பேசுனேன், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான்னா அப்ப வேற வேற வச்சுக்கிருவோம், நாளைக்கு வேற ஒண்ணு சொல்லுவான்ல, இதுல இருந்து கடவுள் இல்லை என்று திட்டவட்டமா தெரிகிறதுன்னு சொல்லி நிரூபிக்குமான்ல, அப்ப ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, இன்னொரு வாதம் பண்ணி அப்ப இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இப்ப வாதத்துல இருக்கிறான்ற நிறுவனமாவதா இல்லையா? அப்ப இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்கள்ட்ட கடவுள் இருக்கிறான் என்பது அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில அறிவியல் ஆதாரங்களோடு நாங்கள் நிறுவி காட்டியிருக்கிறோம். எதை வச்சு அடிச்சு சொல்றோம், அவங்க நிறுவி காட்டாதனாலதான் இதுக்கு ஆன்சர் பண்ற டயத்தை வீணாக்கி சிலப்பதிகாரங்கிறாங்க, அங்க போறாங்க, கண்ணருங்கிறாங்க, கிருஷ்ண பரமாத்மாங்கிறாங்க, இப்படின்னு என்ன செய்யறாங்க, குர்ஆன் யார், இதுக்கு யார், ஆதர் யார், இது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கு தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதா? பகவத்கீதைக்கு யார் ஆதர், ஏதோ ஒருத்தன் ஆதர் இருப்பாங்க, ஆதர் தப்பாவே இருந்துட்டு போறான், எவனோ ஒருத்தன் எல்லாமே பகவத்கீதை வந்துச்சு, அதுல கூட நான் கேள்வி கேட்பேன், இந்த பகவத்கீதை ஆத்தர் யார் சொல்ல முடியுமா? சரி ஆத்தர் எவன் தெரியலப்பா, அதனால பகவத்கீதை தன்னாலே உண்டானுச்சு. எவனோ ஆத்தரா இருந்து எவன் பேர்ல எழுதிட்டு போறான், எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான்ல, அதுதான் கேட்கிறோம். பகுத்தறிவு என்ன சொல்லுது, எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான், எவன் நீ நினைக்கிறாள் நான் நினைக்கிறாள் எழுதாம எழுதிட்டு போறான், எழுதவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிற ஒன்றை பகவத்கீதை எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், பைபிள எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், நாங்க சொல்றாள் வேணா எழுதாம எழுதிட்டு போறாரு, எவனோ ஒருத்தன் எழுதிருக்கான்னு வருமா இல்லையா?
அதானுங்க பகுத்தறிவு. அப்ப நல்லா தெரியுது இது அதான் உண்டாயிருக்க இயலாது. பகுத்தறிவு பிரகாரம் இந்த பிரபஞ்சம் உண்டாக்கி இருக்க முடியாது. பகுத்தறிவுல ஆன்சர் இல்ல. இதுதான் விஷயம். வழங்குதா? இது தவிர அவர் சொன்ன அறிவியல் சம்பந்தமாக தவறான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் அதை வழங்குவார். குர்ஆன்ல சும்மா மேற்கோள் தான் நான் சொன்னேன், அதை கொண்டு நிறுவல. குர்ஆன்லயே இந்த பூமியை நாங்க பிளந்து எடுத்தோம், ஒன்னாதான் சேர்ந்து இருந்துச்சுன்னு இருக்குல்ல, அதை சொன்னவன அப்பவே நீ பெற வேண்டிய உலகம் என்ன செஞ்சிய அப்படின்னு கேட்கிறாரு. அதனால குர்ஆன் பொய்யா போயிருமா? நான் விளங்கல. சில விஷயங்கள் விளங்குவதற்கு காரணங்கள் வரணும். இந்த பிரபஞ்சம் வடிச்சு செதறி வந்துச்சு என்பதை விளங்குவதற்கு அந்த கருவிகள் வேணும், சாதனங்கள் வேணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு பிறகு விளங்கும் போதுதான் அதுக்கு முரண் இல்லாம சொல்லி இருக்குதுன்னு சிந்திக்க முடியும். அப்ப அன்னைக்கே குர்ஆன்ல அன்னைக்கு நம்பிட வேண்டியதானே. இது ஒரு பதிலா? குர்ஆன் சொன்ன வார்த்தை சரியா இருக்கான்னு